ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பாங்கன்னு நம்புறேன். நான் தான் உங்க சித்த மருத்துவர் அஜய். இன்று நாம் பார்க்க போறது என்னன்னா முடி உதிர்தல். இன்று இருக்கும் இளைஞர்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது முடி உதிர்தல் தான். முடி உதிர்தல் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் முதலில் முடியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம் முடியானது முழுக்க முழுக்க ஜிங்க் எனும் வேதிப்பொருளாலானது. அந்த ஜிங்க் உற்பத்தியாவதற்கு மிக முக்கியமான ஒன்று புரதம். மேலும் ஒரு முடி வேர்க்காலின் ஆயுட்காலம் 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முடியானது உதிர்ந்து மீண்டும் புதியதாக முடி வளரும். அதனால் ஒரு நாளுக்கு 50 முதல் 60 முடிகள் உதிர்வது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முடி உதிர்ந்த 8 நாட்களில் புதியதாக முடி வளரவில்லை என்றால் அதனையே முடி உதிரல் அல்லது வழுக்கை என்று கூறலாம். அது ஏன் 8 நாட்களில் வளர வேண்டும் என கூறுகிறேன்றால், நமது முடி வளர்ச்சி என்பது நமது உடலில் உள்ள இறந்த செல்களை வெளியேற்றும் செயலாகவும் செயல்படுகிறது. அதன்படி நமது உடல் சாரம் இரத்தம் ஊந்த போன்ற 7 உடற்கட்டுகளாலானது. ஒவ்வொரு நாளும் ஒரு உடற்கட்டிலிருந்து மற்றொரு உடற்கட்டு தோன்றுகிறது. ஆகவே 7 உடல்கட்டுகளும் தோன்றுவதற்கு 7 நாட்கள் முழுமையாக தேவைப்படுகிறது. எனவே 8வது நாள்தான் நகம், முடி போன்றவைகளின் வளர்ச்சி தொடங்கும். சரி, முடியை பத்தி தெரிந்து கொண்டீர்களா? இப்போ முடி உதிர்வதை தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்ப்போம். இதனை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் முதல் பிரிவு தண்ணீர் அருந்துதல். காலை எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் 1 டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும். அவ்வாறு குடிப்பதால் உடல் சூடு குறைவதோடு உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. மேலும் ஒரு நாளுக்கு குறைந்தது 6 முதல் 8 லிட்டர் தண்ணீராவது பருக வேண்டும். 2வது பிரிவு உணவுகள். நாம் உட்கொள்ளும் உணவானது புரத சத்து மிகுந்ததாகவும் ஜிங்க் சத்து மிகுந்ததாகவும் இருக்க வேண்டும். ஜிங்க் நிறைந்த உணவுகள் இறைச்சி மற்றும் கடல் உணவுகள். சிப்பி, மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, மீன், பருப்பு வகைகள், கொண்டைக்கடலை, முந்திரி, பாதாம், வேர்க்கடலை, பூசணி விதைகள், முழு தானியங்கள் மற்றும் காய்கறிகள். முழு தானியங்கள், ஓட்ஸ், வெள்ளைக்காளான்கள், பால் பொருட்கள் மற்றும் முட்டை. வலுவூட்டப்பட்ட தானியங்கள் புரதம் நிறைந்த உணவுகள். சைவ உணவுகள் பருப்பு மற்றும் பயறு வகைகள், துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டைக்கடலை, ராஜ்மா, சோயா பொருட்கள், டோஃபு, சோயா பீன்ஸ். பால் பொருட்கள் பால், தயிர், பனீர், மோர். கொட்டைகள் மற்றும் விதைகள். பாதாம், வேர்க்கடலை, முந்திரி, பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள். தானியங்கள் கினோவா, ஓட்ஸ். அசைவ உணவுகள் இறைச்சி, கோழி, மாட்டிறைச்சி. மீன் மற்றும் கடல் உணவுகள் பல்வேறு வகையான மீன்கள், இறால், முட்டை, முழு முட்டை, மஞ்சள் கருவுடன். 3வது பிரிவு சித்த மருந்துகள். முடி உதிர்தலை தடுப்பதற்கு சித்த மருத்துவத்தில் சில மருந்துகள் உள்ளன. அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உள்ளுக்கு மருந்து, 2வது வெளிப்புற மருந்து. முதலில் உள்ளுக்கு மருந்துகளை பார்ப்போம். அதில் முக்கியமான ஒன்று ஹேர்ஃபால் ரெடியூஸ் கேப்சூல். இந்த மருந்து இல்லாமல் முடி உதிர்தலை தடுக்கவே முடியாது. இந்த ஹேர்ஃபால் ரெடியூஸ் கேப்சூல் கரிசாலை, செம்பருத்தி மேலும் பல முக்கியமான மூலிகைகள் கொண்டு செய்யப்படுகிறது. மேலும் சில சித்த மருந்துகள் கரிசாலை பட்பம், சங்கு பட்பம், சம்பருத்தி டேனிக், மாதுளை மணப்பாகு, முத்து சிப்பி பட்பம், நெல்லிக்காய் சூரணம் போன்ற பல மருந்துகள் சித்த மருத்துவத்தில் வழங்கப்படுகின்றன. 2வதாக வெளிப்புற மருந்து. ஒரு சிலருக்கு புழுவெட்டு எனும் தோல் சார்ந்த பிணிவெல்லால் முடியானது உதிர்கிறது. இத்தகைய நோய்களுக்கு சிரட்டை தைலம் எனும் சித்த மருந்து மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த சிரட்டை தைலத்தை புழுவெட்டு உள்ள இடங்களில் தடவினால் முதலில் அந்த இடத்தில் புண்களை உருவாக்கும். பின் புண்கள் சரியாவதற்கு மத்தன் தைலம் போன்ற மருந்துகளை பயன்படுத்தி புழுவெட்டு நோயினை முழுமையாக குணப்படுத்தலாம். மேலும் சில சித்த மருந்துகள் மடக்கு, கரிசாலை தைலம், அருகந்தைலம், வெட்பாலை தைலம் போன்ற வெளிப்பூச்சு தைலங்கள் உள்ளன. 4வது பிரிவு யோகா. நாம் யோகாசனம் செய்வதன் மூலம் நம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். மேலும் முடி உதிர்தலை தடுக்க சிறந்த 2 ஆசனங்களை பற்றி இங்கு காண்போம். அதில் முதலில் பார்க்க போவது சிரசாசனம். இது தலைகீழாக தலையை கொண்டு நிற்பது போன்ற ஆசனம். ஆனால் இந்த ஆசனத்தை கருவுற்று இருக்கும் பெண்களும், மாதவிடாயில் இருக்கும் பெண்களும், தலைநோய் உள்ள ஆண்களும் கண்டிப்பாக செய்யவே கூடாது. இந்த ஆசனம் செய்வதால் தலைக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகிறது. முக்கியமான ஒன்று, கருவுற்று இருக்கும் பெண்கள் இதனை அறவே நீக்க வேண்டும். 2வதாக பார்க்க போவது பிராணாயாமம். பிராணாயாமம் செய்வதன் மூலம் மன அமைதி கிடைப்பதோடு உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது. பிராணாயாமம் பற்றி தனியாக வீடியோ வேண்டுமென ஆசைப்பட்டால் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இறுதியாக நாம பார்க்க போற பிரிவு எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது. ஆண்கள் புதன், சனிக்கிழமைகளிலும் பெண்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளிலும் எண்ணெய் குளியல் செய்யலாம். எண்ணெய் குளியல் செய்ய நல்லெண்ணெய் சிறந்தது. மேலும் ஆமணக்கு எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். எண்ணெய் குளியல் செய்ய சில வழிமுறைகள் உள்ளன. இதை பற்றி வீடியோ வேண்டுமெனில் கமெண்ட்ல சொல்லுங்க. இதோடு இந்த வீடியோ முடிவடைகிறது. நம் கொள்கையே உணவே மருந்து என்பதே ஆகும்.
மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் மருத்துவன் அஜய்.